பாதிப்புகள் இல்லாமல் சீரான வளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்படுவதற்குமான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வரி பகிர்வு ஒவ்வொரு மாநிலத்துக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த வர்த்தகத்துல வரி நிலுவை இருந்தால் அந்த நிலுவை இருக்கக்கூடிய வரிகளை கேட்டு பெறுவது, அதே போன்று அந்த வரி பகிர்வில் இருக்கக்கூடிய விகிதாச்சாரங்களை நிர்ணயிப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாக இந்த கூட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் சார்பாக வரவேற்றிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அவர் நேற்றைய தினமே இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு நேரில் வந்து வரவேற்றிருந்தார். இன்று கூட்டம் நடைபெறக்கூடிய சூழலில் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய தென் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாநில முதலமைச்சர்கள், அதே போன்று மற்ற யூனியன் பிரதேசத்தினுடைய பிரதிநிதிகளையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரவேற்றிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த கூட்டத்தில் விரிவாக இன்று மதியம் 3 மணி வரையிலும் இந்த கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், தமிழ்நாட்டினுடைய அதன் நிலைப்பாடு, அதுவும் குறிப்பாக கேரளா முல்லை பெரியாறுல புதிய அணை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு அரசு முல்லை பெரியாறுடைய நீர்மட்டத்தை அளவை உயர்த்துவதற்கான சட்டப்போராட்டம் நடத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த அணையை பராமரிப்பதற்கான தேவை உள்ளிட்டவை எல்லாம் வலியுறுத்துகிறது. அதற்கான ஒரு ஒத்துழைப்பை கேரளா அரசிடம் தமிழ்நாடு அரசு கேட்டுப்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கர்நாடகாவுடன் நமக்கு இருக்கக்கூடிய அந்த காவிரி நதிநீர் பங்கீடுல வறட்சியான காலங்கள்ல, குறிப்பாக பருவமழை பொய்க்கக்கூடிய காலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நதிநீர் பங்கீடு உரிய அளவுல கர்நாடக அரசு திறந்துவிட மறுக்கக்கூடிய சூழலில் நீதிமன்றத்தை நாடி தமிழ்நாடு அரசு அதற்கான உரிமைகளை பெற்று வருகிறது. அதையெல்லாம் அது போன்ற ஒரு காலவரையமற்ற ஒரு முறையில சுமூகமான உடன்பாடு மூலமாக ஏற்படுத்த வேண்டும் என்பதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடக அரசு வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி மேகதாதுவில் அணை கட்டுவது தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே கிடைக்கக்கூடிய குறைவான காவிரி நீர் பங்கீடை மேலும் குறைக்கக்கூடும் என்ற ஒரு அச்சநிலை நிலவக்கூடிய சூழலில் அது குறித்தும் கர்நாடகாவுக்கு எடுத்துக் கூறி அணை கட்டுவது தொடர்பான ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேற்கொள்வார் என்ற எதிர்பார்ப்பு சொல்லப்படுகிறது. மேலும் ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அவரிடம் ஏற்கனவே ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு நல்லுறவு சுமூகமாக இருக்கக்கூடிய சூழல்ல கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு என்பது தொடர்ந்து நீண்ட காலமாக சென்னை குடிநீர் ஆதாரமாக கிடைத்திருக்கிறது. பருவமழை பெய்யக்கூடிய காலங்களில் கிருஷ்ணா நதியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பங்கீடு, அதே போன்று தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய நதிகளை ஒன்றிணைப்பதன் மூலமாக நதிநீர் பங்கீடுல சுமூகமான ஒரு இணக்கமான உறவு முறை மாநிலங்களுக்கு இடையே ஏற்படுத்துவது உள்ளிட்டவை எல்லாம் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் கடந்த கூட்டங்கள் நடைபெறும் பொழுது அவர்களுக்கு அந்த தலைநகர் நிர்ணயம் செய்வதில், அவருடைய மாநிலங்களுக்கு இடையே அந்த பங்கீடு செய்வதில் உள்ளிட்ட பல்வேறு பேச்சுவார்த்தைக்கான காரணங்களும் இருந்தது. இந்த சூழல்ல இந்த கூட்டத்தில் அடுத்த கட்டமாக அவர்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும், குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் காரிடோர் அனைத்து மாநிலங்களும் எதிர்பார்க்கக்கூடியவை, ஐடி செக்டார் மற்றும் வேலை வாய்ப்புகளை அனைத்து மாநிலங்களும் எதிர்பார்க்கின்றன. மேலும் வரக்கூடிய நாட்களில் செமிகண்டக்டர் அதிக